குண்டாம் நல்ல மணமுண்டாம் மாமலரான் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் துருமேனி தும்பிக்கை யான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அழகரோகரா. இனிய காலை வணக்கம். நம் ஒவ்வொரு அனுதினமும் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் ராசி பலன், மேலும் இன்றைய தினத்தை பற்றியும் உங்களுடைய ராசி நட்சத்திரம் பரிகார பலன்களை பற்றியும் தினம் ஓர் ஆன்மீக தகவல்களை பற்றியும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைய தினம் எப்படி இருக்கு என்று பார்ப்போமா? 11/4/2017 செவ்வாய்க்கிழமை, பங்குனி மாதம் 29ஆம் நாள், துன்முகி வருஷம். இன்றைய தினத்தில் ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய திதி பௌர்ணமி காலை 11:39 வரை. பின்பு பிரதமை. நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் 3:37 அதிகாலை வரை. பின்பு சித்திரை நட்சத்திரம். என்ன நேயர்களே, இன்றைய தினத்தை பற்றி பார்த்தோம். இன்று உங்களுக்குண்டான ராசி பலன்களை பார்ப்போமா? மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரம் கொண்ட மேஷராசியான உங்களுக்கு இன்றைய தினம் வேலை எதிர்பார்ப்போருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். எண்ணிய காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். தாய் வழி இடம், பொருள், வீடு, மனைகள் போன்ற விசேஷமான விஷயங்கள் உங்களை வந்து சேரும். சிறு பிரயாணங்களும் வெற்றியை கொடுக்கும். வெளிநாட்டு பிரயாணங்கள், வெளிநாட்டிற்கான வேலைக்கான முயற்சிகள், எண்ணிய காரியங்கள் நலமுடன் நடைபெறும். சிந்தித்த காரியங்கள் செவ்வனே நடைபெற இன்று நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகபிரான் வழிபாடு விசேஷமான வழிபாடு. எண்ணிய காரியத்தை வேலுண்டு வினையில்லை, குகனுண்டு பயமில்லை, கந்தனுண்டு கவலையில்லை மனமே என்ற வாக்கிற்கேற்றாற்போல் இன்றைய தினம் எண்ணிய காரியங்கள் ஜெயமுண்டு, கவலை வேண்டாம். ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை கொண்ட நீங்கள் சிறு பிரயாணங்கள் மனக்கலப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். சகோதர சகோதர வழியில் நன்மைகள் உண்டு. வியாபாரத்தின் பேச்சுக்கள் சாதுரியத்தின் மூலமாக வெற்றிகள் காண்பீர்கள். எண்ணிய காரியம் நலமுடன் நடக்கும். வழக்குகள் போன்ற விஷயத்தில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முன்னேற்றமான பாதையில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக உண்டு. காவல்துறையில் பணிபோருக்கு, மேலும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்போருக்கு முன்னேற்றம் உண்டு. மேல் அதிகாரிகள் மூலமாக நல்ல அன்பினையும் நல்ல செய்தியினையும் இன்றைய தினம் கேட்பீர்கள். இன்றைய தினம் பிரயாணித்து செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றிகரமான தினமாக உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். இன்று நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ வழிபாடாக அமைத்து கொடுக்கும். மகாவிஷ்ணவே நம, அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமக என்ற நாமம் விசேஷகரமான நாமமாக அமைத்து கொடுக்கும் ரிஷபராசி அன்பர்களே. மிதுனராசி அன்பர்களே, மிருகசீரிஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் என்ற 3 நட்சத்திரங்களை கொண்ட நீங்கள் இன்றைய தினம்
குடும்பத்தில் அந்யோன்யங்கள் உண்டு. குடும்பத்தாரின் மூலமாக பணப்பெருக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெரியவர்களுக்கு குழந்தைகள் மூலமான நன்மைகளும், குழந்தைகளுக்கு பெரியவர்கள் மூலமாக நற்செய்திகளும் வந்து சேரும். எண்ணிய காரியங்கள்லாம் ஜெயமுடன் நடைபெறும். பரிகார ஸ்தலங்கள், ஆன்மீக ஸ்தலங்கள், குரு வழிபாடு, குலதெய்வ வழிபாடு போன்ற வழிபாட்டு முறைகளுக்காக பிரயாணம் செய்து ஆசீர்வாதம் அடைவீர்கள். வழக்குகள், அரசாங்கத்து உத்தியோகத்தில் இருப்போருக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எண்ணிய காரியங்கள் ஜெயமுண்டு. எழுத்து விஷயங்களில் கவனம் என்பது தேவை. வாகனம், சொத்துக்கள் போன்ற வாங்குவதற்குண்டான இனிதான தினம் இன்று. இன்றைய தினம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகபிரான் வழிபாடு விசேஷ வழிபாடாக அமைத்து கொடுக்கும். முருகனின் பாதத்தை தொட்டு வணங்குவோர்க்கு வினையெல்லாம் அறுப்பான் முருகன். எம்பெருமானின் ஆசீர்வாதத்துடன் இன்றைய தினம் வெற்றிகரமான தினமாக அமையும். கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினம் சிறு சிறு மனக்கழைப்புகள் உண்டு. பிரயாணத்தின் மூலமாக வீண் விரயங்கள் உண்டு. அரசியல், சினிமா, ஆன்மீக துறையில் இருப்போருக்கு இன்றைய தினம் எண்ணிய காரியங்கள் சிறிது தடைபெறலாம். மாலைக்கு மீது வெற்றிகளும் பெறலாம். எண்ணிய காரியங்கள் தடைபெற்றாலும் முயற்சிகளிலும் மனத்தரளாது செயல்படுவீர்கள். எந்த காரியத்திலும் சாதுரியத்தனமான பேச்சிலும் சாதுரியத்தனமான விஷயங்களும் செய்து அந்த காரியத்தை ஜெயமுற்றே தீருவீர்கள். உங்கள் ராசிக்குண்டான அம்சம் இது. இன்றைய தினம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம், உங்கள் குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் விசேஷ வழிபாடாக உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். கடகராசி அன்பர்களே, குலதெய்வ வழிபாடு செய்யும் நீங்கள் எண்ணிய காரியம் ஜெயம் பெறும். கவலை வேண்டாம். சிம்மராசி அன்பர்களே, மகம், பூரம், உத்திர நட்சத்திரத்தை கொண்ட உங்களுக்கு கோபத்தை குறைத்து கொள்வது சிறப்பு. வேகத்தை குறைத்து கொள்வது சிறப்பு. எண்ணிய காரியங்கள் வெற்றி பெற நிதானத்துடன் செயல்படும். யோசித்து செயல்படக்கூடிய விஷயங்கள் நிச்சயம் வெற்றியை கொடுக்கும். தந்தை வழியில் உடல் உபாதைகள் போன்ற விஷயத்தில் கவனம் செலுத்துவீர்கள். செய்தொழில் பிறர் பேசுவதை கேட்டு நடக்காமல் தன் சிந்தனையுடன் செயல்படுவது விசேஷ பலன்களையும் எதிர்காலத்தில் முன்னோடியாக வழங்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு தரும். சொந்த பந்தங்களின் வருகை வீட்டிற்கு உண்டு. எல்லோரிடமும் அன்பாக பேசுங்கள். நினைத்த காரியத்தை நினைத்த இடத்தில் சாதிக்கும் தன்மையை படைப்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு விசேஷ வழிபாடாக உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். மாரியம்மன் வழிபாடு வெற்றி தரக்கூடிய வழிபாடாக அமையும். கன்னிராசி அன்பர்களே, உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரத்தை கொண்ட உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நடமுடன் நடைபெறும். பிறருடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்துவீர்கள். உங்களுடைய உடல்நலத்தை கவனிக்க மாட்டீர்கள். குடும்பத்திற்காக உழைப்பீர்கள். குழந்தைகளுக்காக உழைப்பீர்கள். உற்றார்களுக்காக உழைப்பீர்கள். உறவினர்களுக்காக உழைப்பீர்கள். உழைத்து தன் உடம்பை கவனிக்காத வண்ணமும் இருப்பீர்கள். தங்கள் உடல் நலனில் கவனத்தை செலுத்துங்கள். நிச்சயமாக ஆதரவும் பிறருடைய அன்பும் உண்டு. எண்ணிய காரியத்தை ஜெயமுடன் நடத்துவீர்கள். தொழிலில் பிற நண்பர்களுடன் சேர்ந்து புதிய காரியங்களில் ஈடுபட்டு அந்த காரியத்தில் ஜெயமும் பெறுவீர்கள். வருங்காலத்தை நோக்கிய விஷயங்களுக்கு அடியெடுத்து வைத்து அதை பற்றிய சிந்தனைகளும் ஆலோசனைகளும் மேற்கொண்டு அதற்கு உண்டான நடைமுறை செயல்களை பற்றி இன்றைய தினம் செய்யப்படுவீர்கள்.
அது உங்களுக்கு நலமாகவும் வெற்றிகரமாகவும் அமையும். கன்னிராசி அன்பர்கள், இன்று வழிபடக்கூடிய தெய்வம், இன்று நீங்கள் அம்பிகை வழிபாடு, காமாட்சி வழிபாடு விசேஷ வழிபாடாக அமைத்து கொடுக்கும். துளாராசி அன்பர்களே, சித்திரை, சுவாதி, விசாகம் நட்சத்திரத்தை கொண்ட உங்களுக்கு பிறரிடம் பேசும்பொழுது கவனம் என்பது தேவை. தன்னுடைய தொழில் இரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாதிருப்பது விசேஷ பலன்கள் உண்டு. வெளியில் செல்லும் பொழுது நண்பர்களுடன் சேர்த்து கொள்ளாமல் தன் சுயமாக செல்லும் பொழுது நன்மைகளும் வெற்றிகளும் கூடி வரும். ஏற்பட்ட பிரச்சனைகள், வெகுநாள் சந்திக்காத நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். குடும்பத்தின் விஷயத்தை குறித்து நண்பர்கள் இடத்திலோ சொந்த பந்தங்கள் இடத்திலோ பகிர்ந்து அதை பற்றிய சிந்தனைகளை மேற்கொள்வீர்கள். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, அருகில் இருக்கும் ஆலய வழிபாட்டுக்கு சென்று மன தியானத்துடன் மகிழ்ச்சி உடுவீர்கள். வெளிநாட்டு காரியங்கள் எதிர்பார்ப்போருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். பிரயாணங்கள் வெற்றி உண்டு, கவலை வேண்டாம். வெகுநாள் தோல்வியுற்ற காரியங்களுக்கு இன்றைய தினம் ஒரு முடிவிற்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். துளாராசி அன்பர்களே, இன்று நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் விக்னேஷ வழிபாடு, விநாயகப் பெருமான் வழிபாடு, மூஷிக வாகன மோதகஹஸ்த ஷாமலகர்ண விளம்பிர சூத்ர வாமன ரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. விநாயகன் வெவ்வினை வேறறுக்க வல்லான், விநாயகன் வெவ்வினை வேறறுக்க வல்லான். உங்களுடைய நினைத்த காரியத்தை நடத்தி கொடுக்கும் சக்திகள் கொண்ட விநாயக வழிபாடு வெற்றிகரமான வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, விசாகம், அனுஷம் கேட்ட நட்சத்திரத்தை கொண்ட உங்களுக்கு எதிலும் தைரியத்துடனும் சாதுரியத்தனமான பேச்சில் காரியத்தை ஆளக்கூடிய உங்களுக்கு இன்றைய தினம் புதிய நண்பர்களின் சேர்க்கையும் புதிய விஷயங்களை பற்றி சிந்தித்தலும், வேலையில் இருப்போர் தொழிலை பற்றிய எண்ணங்களும், தொழிலில் இருப்போர் புதியதோர் தொழில் ஆரம்பிக்கும் சிந்தனைகளை கொண்டுள்ளதாக அமைத்து கொடுப்பீர். வாடகைக்கிருப்போர் சொந்த வீட்டினை பற்றி சிந்தனையும், சொந்த வீட்டில் இருப்போர் புதியதோர் வீடு வாங்கும் சிந்தனைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்திற்காக உழைத்து குடும்பத்திற்காகவே சிந்தனை செய்யக்கூடிய உங்களுக்கு நல்பெயர் இல்லாவிட்டாலும் மனதில் தைரியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் உங்கள் காரியத்தையும் உங்களுடைய சிறப்பான நடைமுறைகளை நினைத்து மகிழ்ந்து கொண்டு இருப்பீர்கள். இன்றைய தினம் தாய் தந்தையர் வழியின் நற்சொல்களை கேட்டு நல்ல விஷயங்களை மேற்கொள்ளும் உங்களுக்கு நினைத்த காரியம் நிச்சயமாக ஈடேறும். இன்று நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை பெருக்கும். அஷ்டலட்சுமி வழிபாடு செல்வத்தை பெருக்கும். மகாலட்சுமி வழிபாட்டு முறைகள் ஐஸ்வர்யத்தை பெருக்கி கொடுக்கும். ஓம் பிரகிருத்தியே நமः, விருகிருத்தியே நமः, வித்யாயை நமः, சர்வபூத ஹிதப்பிரதாய நமः என்ற மகாலட்சுமியின் போற்றிகள் அல்லது அஷ்டோத்திர நாமார்ச்சனையை படிப்பது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். தனுராசி நேயர்களே, மூலம் பூராடம் உத்திராட நட்சத்திரத்தை கொண்ட உங்களுக்கு எதையும் லகுவாக செய்து முடிக்கும் தன்மையை கொள்வீர்கள். இன்றைய தினம் தொழில் முறைகளில் புதியதோர் முயற்சி வெற்றிகளை எட்டும். நண்பர்களிடத்தில் பேச்சில் கவனங்கள் தேவை. பிற பிரச்சனைகளில் முன்னின்று அந்த காரியத்தை செய்வதை தவிர்த்து கொண்டு உங்களில் இருக்கக்கூடிய தொழில் உபாதைகளை சரி செய்வது நன்மையை தரும். எண்ணிய காரியங்கள் வெற்றியுறுவதற்கு இறைவன் வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். ஏழரை சனியினால் ஏற்பட்ட துன்பங்கள் அகலும், கவலை வேண்டாம். தடங்களுற்ற காரியங்களை தெய்வீக வழிபாட்டின் மூலமாக நினைத்து வெற்றி கொள்வீர்கள். குழந்தைகளின் படிப்பில் முன்னேற்றம் உண்டு.
உடல் நலையில் அக்கறை காட்டுங்கள். எண்ணிய காரியம் வெற்றியுடன் செயல்பட இறைவன் வழிபாடு நிச்சயம் அவசியம். இன்றைய தினம் நீங்கள் அம்பிகை வழிபாடு விசேஷ வழிபாடாக அமைத்து கொடுக்கும். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. அம்பிகை வழிபாடு நின்று காக்கும், கவலை வேண்டாம். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திரம் கூடிய உங்களுக்கு எதையும் சிந்தித்து செயல்படுவீர்கள். மேல் படிப்பு படிப்போருக்கு ஆராய்ச்சி கல்வியின் மீது நாட்டங்கள் உண்டாகி கொடுக்கும். மேல் பிரயாணம் செய்து வெளிநாடு பிரயாணம் செய்து படிக்க நேரிடலாம். அதற்குண்டான முயற்சிகளில் வெற்றியும் கிட்டும். வழக்குகள் உள்ளோருக்கு வெற்றிகள் நிச்சயம் உண்டு. திருமண காரியம் எதிர்பார்ப்போருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். சீமந்தம், புத்திரபாக்கியம் போன்ற விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். எண்ணிய காரியங்கள் ஜெயமுற நீங்கள் இன்று வழிபடக்கூடிய தெய்வம் கணபதி வழிபாடு. சர்வவிக்ன ஹரம் தேவம், சர்வவிக்ன விவர்ஜிதம், சர்வ சித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் என்று சொல்வார்கள். விநாயகனை வழிபாடுக்கு வெற்றிகள் நிச்சயம் உண்டு. கும்பராசி அன்பர்களே, அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திரத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்தில் புதிய விஷயங்களை தவிர்ப்பது சிறப்பு. பிரயாணங்களை தவிர்க்க வேண்டும். புதிய வாகனங்கள், புதியதோர் பொருள் வாங்குவதும் புதிய விஷயங்களை செய்வதை தவிர்த்து கொள்வது சிறப்பு. இன்றைய தினம் உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை சரி செய்வதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உயர் அதிகாரிகளிடம் கவனமாக பேச வேண்டும். பிரயாணங்களை தவிர்ப்பது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தன்று நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம், இன்று நீங்கள் விஷ்ணு வழிபாடு விசேஷ வழிபாடாக அமைத்து கொடுக்கும். மகாவிஷ்ணவே நமக, மகாவிஷ்ணவே நமக, மகாவிஷ்ணவே நமக என்ற மந்திரம் விசேஷ மந்திரமாக இருக்கும். மீனராசி அன்பர்களே, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினம் சுப தினமாக அமைத்து கொடுக்கும். நினைத்த காரியங்கள் வெற்றி உண்டு. மாற்றங்கள் வெற்றி பெறும். வாகன மாற்றம், இடமாற்றம், மேலும் தொழில் மாற்றங்கள் போன்ற மாற்றங்கள் நடைபெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. தெய்வீக வழிபாடு, வேத பாராயணம், அபிஷேகம், அர்ச்சனை போன்ற விஷயங்களை செய்து மனமகிழ்ச்சியுடன் செயல்படுவீர்கள். வெகுநாள் சந்திக்காத சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய குடும்பத்தாரின் ஆலயத்திற்கு செல்லும் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தாரின் வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரும். குழந்தைகள் மத்தியில் படிப்பில் முன்னேற்றம் உண்டு. எண்ணிய காரியங்கள் ஜெயமுறுவதற்கு இன்றைய தினம் பராசக்தி வழிபாடு விசேஷ வழிபாடாக அமைத்து கொடுக்கும். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி ஆதிபராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி என்ற நாமம் சக்தியை கொடுக்கும். நினைத்த மாத்திரத்தில் நினைத்த சௌக்கியங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன நேயர்களே, இன்றைய தினம் உங்களுடைய ராசி நட்சத்திர பலன்களை பற்றி பார்த்தோம். அடுத்து ஆன்மீக விஷயங்கள், ஆன்மீக குறிப்புகளை பற்றி பார்க்க உள்ளோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எண் கணிதம். ஜோதிட சாஸ்திரத்தில் எண் கணிதம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இது ஆங்கிலத்தில் நியூமராலஜி அப்படின்னு சொல்லுவாள். நியூமரிக்கல் நம்பர், அதாவது நம் எண்ணிக்கையில் வரக்கூடிய எண்கள் 1, 2, 3 என்ற எண்களை வைத்து எழுத்துக்களுடன் அதன் அதிர்வுகளை சேர்த்து இருக்கக்கூடிய அம்சங்களை கொண்டு தான் நியூமராலஜி என்று சொல்வார்கள். இந்த எண்கணித முறை
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வாறு செயல்படுகிறது, எந்த வகையில் செயல்பட்டால் விசேஷம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது வைக்கக்கூடிய பெயர்கள். அந்த காலத்தில் பார்த்தோம்னா ஆலயத்தை அடிப்படையாக வைத்து ஒரு ஊர் நமக்கு இருக்கும். உதாரணமாக சொல்ல போனோம்னா பழனி முருகர் கோயிலை வைத்து பழனி அப்படி எங்கள் ஊரே அந்த இடத்துல இருக்கும். திருப்பதி ஏழுமலையான் கோயில், அந்த ஆலயத்தை வைத்து அந்த ஊரே இயங்கும். திருவண்ணாமலை என்று பெயர். அந்த அண்ணாமலையாரின் ஆலயத்தை வைத்து அந்த ஊரே அமைத்து கொடுக்கும். இது போன்ற கிராமம், நகரம் போன்ற விஷயங்கள் அந்த ஆலயத்தை வைத்து ஆலயத்தின் அடிப்படையில் அந்த பெயரில் இருக்கிறதை வடிவமாக நாம் பார்க்க முடிகிறது. அந்த ஆலயத்தில் இருக்கும் தெய்வத்தின் பெயரை நாம் வைப்பது வழக்கமாக இருக்கும். அந்த காலத்தில் நாம் செய்த பாபங்கள் வினை தீர, நாம் பாப வினைகள் தீருவதற்காக நாம் இறைவனின் நாமத்தை சொல்வது வழக்கம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, சிவசிவசங்கர, ஹரஹர சங்கர என்ற நாமத்தை சொல்ல 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 புண்ணியங்கள் மேலோங்கும். அதுபோன்று நாம் குழந்தைகளுக்கும் நமக்கு இஷ்டமான தெய்வத்தின் பெயரை வைத்திருக்கிறோம். அதே போன்று பார்த்தோம்னா நம் முன்னோரது பெயர்களையும் வைக்கிறது வழக்கமாக எடுத்திருப்போம். நம் குலதெய்வத்தின் பெயரை வழக்கமாக வைக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தியிருப்போம். சரி, இந்த பெயர்கள் அமைத்தால் நன்மையா? நிச்சயமாக. எண்கணிதம் என்ற ஒரு வார்த்தை ஒரு பக்கத்தில் இருந்தாலும் ப்ரானாலஜி என்ற ஒரு அம்சம் உண்டு. ப்ரானாலஜி என்றால் என்ன? நாம் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் சரிதானதாக இருக்க வேண்டும். உதாரணமாக சொல்லப்போனால் அந்த வார்த்தையில் நாம் உச்சரிக்கும் பொழுது நல்ல வார்த்தையாக இருந்தால் கேட்போருக்கு அது இனிதான ஒரு மனதை கொடுக்கும். நல் வார்த்தை இல்லாமல் எதிர்மறையாக இருந்தால் நமக்கு எதிர்மறையான தன்மையும் எதிர்மறையான சிந்தனைகளையும் கொடுக்கும். ஆக எண்கணிதத்துடன் சேர்ந்து ப்ரோனாலஜி பெயரின் ஒளியும் நன்றாக இருக்க வேண்டும். முடிந்த வரையில் இறைவனுடைய பெயரை வைப்பதும் இறைவனுக்குண்டான பெயரை வைப்பதும் விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நம் தந்தையின் பெயரை பின்னோக்கி வைத்து கொள்வதும் நம்மளுடைய முன்னோர்களின் பெயரை பின்னோக்கி வைத்து கொள்வதும் நிச்சயமாக குல வழியில் அவர்கள் பெயரை காப்பாற்றக்கூடிய தன்மைகள் நமக்கு உண்டு. அது மட்டுமல்லாது நம்முடைய சித்தர் பெருமக்கள் அனைவருக்கும் தன்னுடைய இயற்பெயர் இல்லை, குருவினால் வைக்கப்பட்ட பெயர். அதனால் எண்கணிதம் பெயரில் இவ்வளவு விஷயங்கள் உண்டு. ஜாதகம் இல்லாதோர்க்கு கூட பெயர் வைத்து பொருத்தம் பார்க்கும் வழக்கத்தை நம்மில் கொண்டு வந்திருக்கிறோம். அதனால் நம் பெயரை காப்பதற்கும் நாம் செயலை சரிவாக செய்வதற்கும் பெயர் உதவிகரமாக உள்ளது. இறைவனின் அனுக்கிரகத்தை இறைவனின் நாமத்தை கொண்ட பெயரை வைத்தால் அந்த பெயரின் மூலமாக நாம் வெற்றி அடைய முடியும் என்பதில் சந்தேகம் கிடையாது. என்ன நேயர்களே, இன்றைய தினத்தின் நாள் எப்படி, ராசி எப்படி, ராசி பலன்கள் எப்படி, ஆன்மீக தகவல் எப்படி என்ற விஷயத்தை பற்றி நாம் பார்த்தோம். மேலும் நாளைய தினம் உங்களுடைய ராசி பலன்களை பற்றி பார்க்க உள்ளோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் இறைவனுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்துடன் பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் ஐயர். நன்றி.